ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஹலோ? சரி. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2 சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டிவாக ஈஸியர் சாப்டர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா போன வீக் கொஞ்சம் நிறையா தியரி இருந்துச்சு. இதுக்கப்புறமும் கொஞ்சம் தியரி இருக்கும். ஸோ இந்த சாப்டர் வந்து என்னென்னா பேசிக்லி ஒரு கிளைண்ட் வரதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்கள் செக் பண்ணணும் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட. அதுதான் வந்துட்டு ப்ரீ பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கணும், என்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு சாப்டர் தான் இது. ஓகே. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் இப்போ வராங்கன்னா தே கேன் பி ஆஃப் எனி ஏஜ் ஃப்ரம் whatever, let's say 10 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் ஆர் மோர் ஆல்சோ இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் know about a client before you write a program? யாராவது ஏதாவது சொல்கிறீங்களா? எனிதிங் whichever comes to your mind. அது ஒன்றுன்னா we'll just there's no right or wrong answer. We'll have to build up from there. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்? ஹெல்த் செக்அப்னா. ஹெல்த் செக்அப். ஓகே. ஹெல்த் செக்அப் அதில் என்னெல்லாம் வரும்? மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. எஸ். இன்ஜுரி ஹிஸ்ட்ரி. வேற? லைக் அவங்களுக்கு இது மாதிரி வொர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? வொர்க் அவுட் ஹிஸ்ட்ரி. வேற? Anything else? Okay. Lifestyle na? Lifestyle history. Yes. Lifestyle history, food, அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஏஜ், அது எல்லாமே வந்துட்டு உங்களோட பேசிக் அசஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸ்லேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டோன்னா யூ வில் பி இன்ஃபார்ம்டு வென் யூ ஆர் டேக்கிங் டெசிஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு கிளியராக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வந்துட்டு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. அதுதான் வந்துட்டு இங்கே ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங்ன்றாங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் முன்னாடி என்ன தேவை அது வந்துட்டு பார்த்தோன்னா சர்டன் கேசஸில் பார்த்தோன்னா யூ வில் ஹாவ் டு சென்ட் த கிளைண்ட் டு அ டாக்டர். டாக்டர் வந்துட்டு கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்டே ஆரம்பிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க கிளைண்ட் வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் சும்மா வார்ம் அப்பில் நீங்கள் வந்து வாக் பண்ணுங்கன்னு சொன்னால் வார்ம் அப்லேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தே மைட் ஃபீல் கிட்டி ஆர் எனிதிங். ஏன்னா அவ்வளோ வீக்காக இருந்தனா அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வை சில இடத்துல வந்துட்டு நம்ம டாக்டரோட கிளியரன்ஸ் இல்லாமல் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கக்கூடாது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் சின்ஸ் யூ ஆர் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் விச் இஸ் US பேஸ்ட், யூ ஷுட் திங்க் லைக் அன் அமெரிக்கன் மைண்ட் செட். எப்படின்னா we will not take the blame. நான் ப்ளேம் எடுத்துக்க மாட்டேன், நீ உன் வேலையை பண்ணு, நான் என் வேலையை பண்ணுறேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஜஸ்ட் டு பி சேஃப் ஃபார் தெம் செல்ஃப் அவங்க வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு கிளியரன்ஸ் வாங்கிட்டு டாக்டர் ஓகே சொன்னேன்னா நான் வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் சம்டைம்ஸ் சொல்லிடுவாங்க இந்த ரேஞ்சில் தான் ஹார்ட் ரேட் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு ட்ரெயினர்ஸ் வந்து தே வில் ஸ்ட்ரக்சர் த ஒர்க் அவுட். ஓகே. ஸோ இப்போது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஏதாவது ஹெல்த் ரிஸ்க் இருக்கா, எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏதாவது ஹெல்த் ரிஸ்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்லாம் பார்த்தோன்னா, ஸோ while exercise and physical activity promote benefits, there are some risks also.
எக்ஸசைஸ் பண்ணனா சர்டன் ரிஸ்க்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா எஸ் தெர் ஆர். எஸ்பெஷலி என்ன அப்படின்னா ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டியை வந்துட்டு அதை ப்ரொவோக் பண்ணி விட்டுரும். ஓகே. சில பேருக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு ஹார்ட்டில் பிளாக்ஸே இருக்கும், பட் அது வந்து ஒன்றும் பண்ணாது. பட் எக்ஸசைஸ் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பிளாக்குனால வந்துட்டு சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் பிளட்டு பாடிக்கு தேவையான மசில்ஸ்க்கு போய் சேராது, பிரெயினுக்கு போய் சேராது. அப்போ வந்து எனி சான்சஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆர் ஹார்ட் அட்டாக் சான்சஸ் அதிகமாகிடும். ஸோ எக்ஸசைஸ் வாட் எவர் இட் இஸ், நம்ம சேஃபு ஹெல்த்தி பெனிஃபிட்னு சொன்னால் கூட தெர் இஸ் அ ஸ்மால் போர்ஷன், 1%ன்னு வச்சுக்கோங்களேன், வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ்ட். ஓகே. Moderate exercise do not provoke dangerous events, cardiovascular or musculoskeletal events. ஒரு ஆவரேஜாக வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் there is increased risk of harm for individuals who are unhealthy and who have been diagnosed with existing cardiovascular disease or kidney disease and are planning to do heavy vigorous workout. So மாடரேட்டாக ட்ரைனிங் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேருக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கிறாங்க, சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா டிசீஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஆர் எனி அதர் டிசீஸ்க்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா சான்சஸ் அவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது இருக்குது, அதே நேரத்தில் அவங்க எக்ஸசைஸும் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு டிசீஸ் ரிஸ்க் வந்து அதிகம். Okay. Individuals with underlying cardiovascular disease performing unaccustomed vigorous activity are at greater risk of myocardial infarction and sudden cardiac death. ஓகே. ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது. கார்டியோவாஸ்குலர் வந்து ஹார்ட் அண்ட் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் சம்மந்தமான டிசீஸ். சரியா? ஏற்கனவே இருக்குது. ஆனால் வந்து அவங்க ஏற்கனவே அடாப்ட் ஆகாத ட்ரைனிங் லெவலில் தாண்டி அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா they have a greater risk for acute myocardial infarction. Myocardial infarctionனா it is a heart attack. ஓகே. அதே மாதிரி சடன் கார்டியாக் டெத், சடனாக வந்துட்டு உங்களுக்கு டெத் ஹார்ட் ஸ்டாப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அக்யூட் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் AMI, sudden cardiac death is SCD. The risk of exercise-related heart attack and cardiac death is highest among individuals with underlying cardiovascular disease. ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே தான் சொல்கிறாங்க. Risk of adverse cardiovascular event during exercise is extremely low for asymptomatic individuals. ஸோ இப்போது சிம்டம்ஸே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் ஏதாவது வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் வித் விகரஸ் எக்ஸசைஸ், நல்லா இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆர் கார்டியாக் டெத்து நடக்கிறது சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல். சிம்டம்ஸ் இல்லைன்னா, சிம்டம்ஸ் இல்லாதது தான் வந்துட்டு ஏசிம்டோமேட்டிக் அப்படின்வாங்க. ஓகே. symptoms என்னன்னு வந்துட்டு we will see in the future slides. Okay. Consideration should be given when assessing an individual's risk as to whether the exercise program may be self-directed or should be conducted under supervision. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஸ்பெஷலாக இப்போ ஆன்லைன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் நம்ம எழுதி கொடுத்துருவோம், அவங்களே போய் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா ஒன் மோர் திங் டு கன்சிடர் என்னன்னா, இந்த பர்சன் வந்து தனியாக பண்ணுறதுக்கு ஆறுதே ஓகே, அதுக்குன்னு வந்து நம்ம ஒரு கிளியரன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வி ஷுட் ட்ரை. ஸோ வி ஷுட் அசஸ் வெதர் இந்த கிளைண்ட் வந்து தனியாகவே செல்ஃப் டைரக்டடாக ஒர்க் அவுட் பண்ணலாமா, இல்லைன்னா ஒரு ட்ரெயினர் தேவையா பக்கத்தில், அதையும் வந்துட்டு யூ ஷுட் அசஸ். ஓகே. With self-directed exercise, a standard questionnaire is completed. So நிறைய வந்து இதுக்கப்புறம் நிறைய ஃபார்ம்ஸ் வரும். நிறைய ஃபார்ம்ஸில் ஒன்று என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபார்ம்ஸ் நிறைய வரும்.
அதில் செல்ஃப் டைரக்டட் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டினர் வச்சுருப்பாங்க. அது அவங்க ஃபில் பண்ணிட்டேன்னா அதில் வந்து அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா தே கேன் கண்டினியூ த ஒர்க் அவுட். ஓகே, ஆனால் அதில் வந்துட்டு இஃப் தெர் இஸ் எனி கொஸ்டின் விச் தே ஆன்சர்ட் நோ, அதுக்கு அப்படி இருந்ததுன்னா தென் தே ஹாவ் டு preferably choose a trainer to be with them during the session, at least during the initial stages. Okay. Pre-participation health screening must be performed on all new participants regardless of age upon entering the facility. ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து உங்கள் கிளைண்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஜிம் வச்சுருக்கீங்க, ஜிம்முக்குள்ளே வந்து அவங்க மெம்பராக ஆக போகிறாங்க அப்படின்னாலே ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படின்னா, இவங்க இந்த பர்சன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி, இதனால ஒர்க் அவுட்னால இவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனிங் தான் வந்து ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஸ்க்ரீனிங். அதே நேரத்தில் ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஸ்க்ரீனிங் வந்து இட் ஷுட் பி வெரி சிம்பிள், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அண்ட் இட் ஷுட் பி அப்ராப்ரியேட் ஃபார் த டார்கெட் பாப்புலேஷன். அந்த யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எந்த ஏஜ் கேட்டகரிக்கு கொடுக்குறீங்க, எந்த கேட்டகரி ஆஃப் இந்த டார்கெட் பாப்புலேஷனுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனிங் பார்த்தோன்னா இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த லைஃப் ஸ்டைல் அசஸ்மெண்ட்லேருந்து, நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட்லேருந்து, மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே இருக்குது. இது எல்லாம் பண்ணி முடிக்கணுன்னாலே வந்துட்டு ஒரு 2 நாள் ஆகிடும். எல்லாருக்குமே இது பண்ண தேவையில்ல, அப்பேரண்ட்லி ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு பண்ண தேவையில்ல. பட் ஸ்க்ரீனிங்னா ரஃபாக வந்து இட் கேன் பி வேர்பல் இட் செல்ஃப். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா யூ ஹாவ் டு சென்ட் தம் டு த ஹாஸ்பிட்டல் டு கெட் அ கிளியரன்ஸ் டன். ஓகே, ஸோ ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஸ்க்ரீனிங்கில் என்னது, அதில் என்னென்ன வாட் ஆர் த மெத்தட்ஸ் இன்வால்வ்டுன்னு வில் பி சீன். ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஸ்க்ரீனிங் வந்து primarily designed by ACSM காலேஜ், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின். ஓகே, அவங்களோட கைட்லைன்ஸ் படி பார்த்தோன்னா there should be some screening to allow the participant to join the workout. ஆனால் அதே நேரத்தில் ஸ்க்ரீனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு எக்ஸசைஸே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்குற ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஸ்க்ரீனிங் எல்லாருமே வந்து சும்மா லைட்டாக வந்து வீக்காக இருக்கிறாங்க, கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களை எக்ஸசைஸ் பண்ண வேணாம், நீங்கள் வந்து இப்போதைக்கு டாக்டர்கிட்ட போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் மெடிசன் வாங்கிட்டு நீங்கள் வந்து பிபியை குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா யூ ஆர் மேக்கிங் தெம் இன்ஆக்டிவ். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா the guidelines are designed to remove any unnecessary barriers. ஏதாவது பேரியர் இருந்துச்சுன்னா அதை மட்டும்தான் யூ ஷுட் ட்ரை டு ஓவர் கம்மே தவிர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இட் ஷுட் நாட் பிகம் லைக் அது ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இட் ஷுட் நாட் பி ஸோ ஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆல்சோ. ஓகே, ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரொஃபைலிங் ஆர் கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த ஸ்க்ரீனிங் வச்சு பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா வந்து இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஆஸ் ட்ரெயினர்ஸ் நம்ம அதை பண்ணக்கூடாது. ஒரு சில ப்ரோட்டோகால் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு, இட் டிக்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ், தென் தே கேன் கண்டினியூ டு ஒர்க் அவுட். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் தான் we will be doing. ஸ்க்ரீனிங் மஸ்ட் நாட் பிகம் அ பேரியர் டு பார்ட்டிசிபேஷன். ஸோ அதான் ஸ்க்ரீனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு அந்த ஸ்க்ரீனிங்கை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஆக்டிவிட்டியே பண்ணணும், அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்க்ரீனிங். The new screening process is based on 3 factors. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து ஹெல்த் ஸ்க்ரீனிங்க்கு பார்க்குறோன்னு பார்த்தோன்னா, இண்டிவிஜுவல்ஸ் கரண்ட் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கரண்ட்டாக என்ன லெவல் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து வீட்டில் வேலை செய்கிறேன், லைக் ஐ குக் ஆர் ஐ டூ சம்திங், அதே நேரத்தில் காலையில் வந்துட்டு ஒரு 10 minutes வாக் போகிறேன் அப்படின்னா, வாட் எவர் இட் இஸ் தட் தே ஆர் டூயிங், அதுதான் வந்து இண்டிவிஜுவல் கரண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதை தான் வந்துட்டு ஒரு பேஸ் லைனாக வச்சு அங்கேருந்து தான் யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அவுட் பிளான். ஓகே, ஏதாவது டயக்னோஸ்ட் டிசீஸ் ஏதாவது இருக்குதானே நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுருவீங்க.
அதே நேரத்தில் அவங்க எந்த இன்டென்சிட்டியில் புஷ் பண்ணதுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டும் யூ லாஸ்ட் தெம் தி சேம் திங். The screening protocol makes general recommendations for medical clearance. ஸோ ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்கால் பார்த்தா ஜென்ரலாக சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ள இன்டெப்த்தாகலாம் நம்ம போக மாட்டோம். அது வந்து டாக்டரோட வேலை. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் we will be having. So the goal of this process is to identify individuals who should receive medical clearance. The whole screening process ஓட இது என்னன்னா, யாரெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரணும் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம வரவங்க எல்லாரையும் வந்து டாக்டர்கிட்ட அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் அப்பரண்ட்லி ஹெல்த்தியாக இருக்கிறவங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு ரஃபாக ஒரு ஃபார்ம் வச்சு நீங்களே கிளியரன்ஸ் வாங்கிட்டு யூ கேன் டூ இட். பட் ஒரு சில பேருக்கு மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை. அவங்களாம் யார், அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கலாம், எவ்வளோ இன்டென்சிட்டியோடு கொடுக்கணும், அதெல்லாம் வந்துட்டு யூ ஷுட் அசஸ் பண்ணி அவங்கள வந்து கிளியரன்ஸ்க்கு அனுப்பி விட்டுறணும். ஓகே. அதே மாதிரி வித் கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் டிசீஸ் who may benefit from participating in a medically supervised program. ஸோ யாராவது ஏற்கனவே கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது, கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் சூப்பர்விஷன் இல்லாமல் மெடிக்கல் சூப்பர்விஷன் தேவையா டியூரிங் எக்ஸசைஸ், அதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு ஆஸ் அ ட்ரெயினர் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்க போகிறது வந்து ஷுட் இட் பி வித் டாக்டர்ஸ் கைடன்ஸ். டாக்டர் வந்துட்டு டாக்டர் ஆர் எனி மெடிக்கல் சூப்பர்வைசர் வந்து அந்த ப்ரோக்ராம் டிசைனில் வந்துட்டு அவங்க இன்டர்ஃபியர் பண்ணணுமா, அதையும் வந்து நீங்கள் இந்த ஹெல்த் ஸ்க்ரீனிங் வச்சு யூ ஷுட் ஐடென்டிஃபை. அதே மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தட் மே ரிக்வயர் எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் அன்டில் தோஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ரிசால்வ். ஸோ இவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா till a certain condition is improved, அதையும் வந்துட்டு you should figure out with this health screening program. அண்ணா ஒரே ஒரு டவுட்டு. இப்போ சில கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க எக்ஸசைஸே முன்னாடி பண்ணலனாலும் சில பேர் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ற அளவுக்கு ஈஸியா பண்ணுவாங்களா? இப்போ 5 kg பண்றதை விட 10 kg ஈஸியா அவங்க புஷ் பண்ண. ஸோ இவங்க மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம பேசிக்ல இருந்தா போகணுமா, இல்ல ஓரளவுக்கு அவங்க பண்ணோன்னே நம்ம நெக்ஸ்ட் போலாமா? இப்போ வந்து இந்த சாப்டர் பார்த்தோன்னா நம்ம அந்த ஒர்க் அவுட் அந்த ஆஸ்பெக்ட்குள்ளேயே போல நம்ம அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாமா வேணாமா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில சாப்டர்ஸில் அது வரும். அதில் வந்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. பட் ஆஸ் இப்போ நீங்கள் கேட்குறேன்னா சொல்கிறேன், டெஃபினட்டாக வந்து அவங்களால ப்ரோக்ரஸ் பண்ண முடியுது, அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுறாங்க, மற்றதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்க, ஸ்லீப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக புஷ் பண்ணலாம். 5 kgலேருந்து 10 kg இனிஷியலாக டக்குன்னு ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணலாம். பட் இந்த சாப்டர் வைஸ் பார்த்தோன்னா நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி என்ன சேஃப்டி நம்ம எடுத்துக்கணும், ஸோ தட் நம்ம மேலே ஏதாவது கேஸ் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் ப்ரோக்ராம் போட்டதுக்கப்புறம் அவங்க எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்கலாம் வந்துட்டு தட் வில் பி நெக்ஸ்ட். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ரஃபாக ஒரு அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி யூ ஷுட் டிசைட் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு. ஸோ எக்ஸாம்பிள் 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க ப்ராடாக. இவங்க வந்து எக்ஸசைஸே பண்ணாத பர்சன், இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ரெகுலராக பண்ணுறவங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட கிளைண்ட்டாக வந்தாங்கன்னா, சப்போஸ் எக்ஸசைஸே பண்ணாதவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிசீஸ் எதுவுமே இல்லை, நோ டிசீஸ் அண்ட் நோ சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸ். ஓகே, எந்த டிசீஸும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவையில்லை, லைட் டு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவங்கள வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட அனுப்பவே தேவையில்லை, இவன் தான் எக்ஸசைஸே பண்ணதில்லை லைஃப்பில் அப்படின்னா கூட. அதே மாதிரி ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை ஆனால் டிசீஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா உடனே மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை, உடனே டாக்டர்கிட்ட அனுப்பி விட்டுருணும். அதே மாதிரி டிசீஸ் அதிகமாக இருக்குது, டிசீஸ் இருக்குது. ஓ அண்ட் ஏசிம்டமேட்டிக். ஓகே, சாரி. இங்கே பார்த்தோன்னா நோன் கார்டியோவாஸ்குலர் அண்ட் மெட்டபாலிக் டிசீஸ் அண்ட் ஏசிம்டமேட்டிக், ஆனால் சிம்டம்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ சிம்டம்ஸ் இல்லை ஆனால்
கார்டியோவாஸ்குலர் மெட்டபாலிக் ஒரு கிட்னி டிசீஸ் இருக்குது, ஆனால் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, அவங்களுக்கும் மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை. அதே மாதிரி டிசீஸ் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை. மெடிக்கல் கிளியரன்ஸ்க்கு அப்புறம் யூ வில் டூ லைட் டு மாட்ரேட். ஸோ எல்லாருக்குமே பார்த்தோன்னா லைட் டு மாட்ரேட் தான் இங்கே இருக்குது 3 பேருக்குமே, தோஸ் ஹூ டு நாட் எக்ஸசைஸ். ஸோ ரெகுலர்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா அதே மாதிரி சேம் இது நோ டிசீசஸ் அப்படின்னா மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவையில்ல, மாட்ரேட் டு இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா டிசீஸ் இருக்குது அண்ட் ஏசிம்டமேட்டிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு மெடிக்கல் கிளியரன்ஸ் within the past 12 months if no change in signs and symptoms, recommended before engaging in vigorous activity. லைட் ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஆனால் விகரஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா எனி சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸ் சஜஸ்டிவ் ஆஃப் டிசீஸ். ஸோ டிசீஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கண்டினியூ எக்ஸசைஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சீக் மெடிக்கல் கிளியரன்ஸ். ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டிபெண்டிங் ஆன் மெடிக்கல் கிளியரன்ஸ். ஓகே, இந்த அல்காரிதம் ரொம்ப முக்கியம், இதை பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எப்படி வரும்னா, ஒரு கிளைண்ட் வராங்க, ஸோ ஒரு சாம்பிள் கொஸ்டின் சொல்கிறேன். கொஸ்டின் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு கிளைண்ட் சாலி அப்படின்னு ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க ஏஜ் வந்து 50, ஆனால் அவங்க வந்துட்டு எக்ஸசைஸே பண்ணதில்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த டிசீஸ்லாம் இருக்குது, இவங்க வந்து உங்ககிட்ட பர்சனல் ட்ரைனிங்கு வராங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருந்து, ஸோ அவங்க ஒர்க் அவுட் பண்ணதில்லை, அப்போனா வந்து நீங்கள் வந்து ஓகே ஒர்க் அவுட் பண்ணதில்லை, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டு டிசீஸ் இருக்கா இல்லையா, ஓகே டிசீஸ் இருக்குது ஆனால் ஏசிம்டமேட், ஓகே மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா யூ வில் டிக் இட். ஓகே, கொஸ்டின் நல்லா எலாபரேட்டாக ஒரு 4-5 லைன் 6 லைன் கூட இருக்கும், ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் இந்த அல்காரிதம்குள்ளே போய் டக்குன்னு போயிட்டு மெடிக்கல் கிளியரன்ஸை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு யூ வில் ஐடென்டிஃபை சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் யூஸிங் தி அல்காரிதம். ஓகே, இது வந்துட்டு ஆஸ் அ ட்ரெயினர் யூ கேன் டூ, ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை இன்டர்பிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருக்குது, உங்களுக்கு வந்து இது இருக்குது அது இருக்குன்னு நீங்கள் வந்து இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு இட் ஷுட் பி மேட் ஒன்லி பை குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக இது உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ செஸ்ட் பெயின் இருக்கும், நெக்கில் ஜாவில் கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக், அப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், டிசினஸ் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ஆங்கிள் எடேமா காலில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளூயிட் கலெக்ட் ஆன மாதிரி இருக்கும் ஆங்கிளில். ஆனால் இப்போ அகைன் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், சில பேருக்கு வந்துட்டு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆனால் கூட ஆங்கிளில் வந்துட்டு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகும், அது வேற இது வேற. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து தான் தே ஷுட் இன்டர்பிரிட். ஓகே, பால்பிட்டேஷன் நாட் டாக்கிகார்டியா. பால்பிட்டேஷன்னா நல்லா ஹார்ட் ரேட் அதிகமாகிட்டு இன்னும் ஹையாகவே இருக்கிறது. அதே மாதிரி டாக்கிகார்டியா வந்து இட்ஸ் லைக் ஹார்ட் ரேட் அபவ் 100 பீட்ஸ் பெர் மினிட் இருந்துச்சுன்னா வந்துட்டு இட் இஸ் கால்ட் டாக்கிகார்டியா. அது வந்து லேட்டர் சாப்டர்ஸில் வரும், பட் ஹார்ட் ரேட் வந்து ஹையாகவே இருக்கிறது. இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன், ஒரு பெயின் சென்சேஷன் இந்த லோவர் பாடி இருக்கிற மாதிரி டெம்பரரியாக. நோன் ஹார்ட் மர்மர். ஹார்ட் மர்மர் வந்து ஒரு ஹார்ட்டில் வந்து ஒரு சத்தம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தூங்கும் போது லைட்டாக ஒரு சில பேருக்கு வந்து மூக்கால் வந்து ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்கும் when they breathe out. அந்த மாதிரி ஹார்ட்டில் வந்து ஒரு மைல்டாக ஒரு மர்மர் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அன்யூஷுவல் ஃபெட்டிக் ஆர் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஸோ பயங்கர டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப லைட்டான ஒரு ஆக்டிவிட்டிக்கே வந்து மூச்சு பயங்கரமாக ஆகும். ஆல் தீஸ் ஆர் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினர் இதான் வந்திருக்கு. இதுதான் வந்து ஜென்ரலாக எல்லா ட்ரெயினர்ஸுமே யூஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ் ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங் கொஸ்டினர். ஸோ இந்த கொஸ்டினர் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கிளைண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ண சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் 1 வந்து அசஸ் த
கிளைண்ட்ஸ் ஹெல்த் நீட்ஸ்னு. இதில் ஏதாவது இருக்கா, ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு அவங்களுக்கு கிளிக் பண்ண சொல்லுவோம். ஏதாவது ஒன்றில் கிளிக் ஆகிடுச்சினாலே வந்து நம்ம வந்து கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணி விட்டுருணும். இது முடிச்சதுக்கப்புறம் செகண்டு கரண்ட் ஆக்டிவிட்டி லெவல்ஸ். ஆக்டிவிட்டி லெவல் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹேஸ் யுவர் கிளைண்ட் பெர்ஃபார்ம் பிளான் ஸ்ட்ரக்சர்ட் ஆக்டிவிட்டி ஃபார் அட்லீஸ்ட் 30 minutes 3 days a week for in the past 3 months. ஸோ நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 minutes 3 days a week 3 months. ஸோ இது மூணுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெகுலரானா எஸ் கொடுத்துருவீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மெடிக்கல் கண்டிஷன், ஏதாவது ப்ரீவியஸ்லி ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்பீங்க. இதில் ஏதாவது ஒன்று கிளிக்காக இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் கிளியரன்ஸ் வந்து நீங்கள் அனுப்பிடுவீங்க. ஓகே. இஃப் யூ ஓகே. ஸோ இங்கே ஸ்டெப் 2ல் வந்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ஸ்டெப் 3ல் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் கிளியரன்ஸ் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை எப்போ நீங்கள் இன்டென்சிட்டி ஏற்றணும்னு நினைக்கும் போது. ஓகே. ஆனால் அதே மாதிரி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி நோன்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இங்கே ஏதாவது டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை. ஓகே. இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஓகே. இஃப் பெஸ்ட்டாக நீங்கள் இன்னும் நல்லா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை ஃப்ரெண்ட்ஸை யாராவது வந்துட்டு இன்வால்வ் பண்ணி ஒரு 5 பேருக்கு வச்சுட்டு சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஃபார் யூ டு கெட் கம்ஃபர்டபுள் வித் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் இட். அப்போ தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். ஓகே, இந்த மாதிரிலாம் ஆன்சர்ஸ் வரும், இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணலான்னு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வரது ஆனா இப்போ அந்த கரண்ட் அந்த இது ப்ரீவியஸ் இது மட்டும் ஒரே நிமிஷம் போங்கண்ணா. ஆனா இப்போ இதுல கரண்ட் ஆக்டிவிட்டில வந்து நோ கொடுத்துட்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல எதுலயுமே டிக் பண்ணலன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்டென்சிட்டி கூட இன்டென்சிட்டி மாடரேட்டாக தான் வச்சுக்கணும். ஐ மீன் ஆக்டிவிட்டி நோ ஆனால் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இன்டென்சிட்டி லோவாக தான் வைக்கணும். ஓகேண்ணா. அது இங்கேயே இருந்துச்சுல்ல. இல்ல ப்ராக்ரஸ் அதான் ஸ்லோவா ப்ராக்ரஸ் பண்ணலாம்னா கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ரோக்ரஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு 3 monthsக்கு மேலே போயிட்டோன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ்க்கே வந்துட்டாங்கல்ல, எஸ்ஸுக்கு வந்துருவாங்க. ஓகே ஓகே. நோலேருந்து 3 monthsக்கு அப்புறம் அவங்க எஸ் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் என்ன வேணா கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. யா. ஸோ இது வந்து நம்ம பண்ணுற ஸ்க்ரீனிங் எக்ஸசைஸ் ஃபார் எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ வந்துட்டு செல்ஃப் கைடட் ஸ்க்ரீனிங். ஸோ இது வந்து கிளைண்ட்ஸே பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீனிங்கு. இது எப்படின்னு பார்த்தோன்னா, Preparticipation health screening for individuals wanting to initiate an exercise program may conduct using physical activity readiness questionnaire for everybody. இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம், இதை மெமரைஸே பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்யூ கொஸ்டினர்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஎஸ்ல ரொம்ப இது ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். யூஎஸ்ல பார்க்யூ நீங்கள் ஃபில் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு கிளியரன்ஸே கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஜிம்மில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பே கொடுப்பாங்க. ஓகே, இது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். முன்னாடி வந்து பார்க்யூ அப்படின்னு இருந்துச்சு, இப்போ பார்க்யூ ப்ளஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ பார்க்யூ ப்ளஸ் கேன் பி யூஸ்ட் ஆஸ் either a self-guided screening tool or as an additional element of screening for use by personal trainers. ஸோ பார்க்யூ ப்ளஸ் வந்துட்டு செல்ஃப் கைடடாக கிளைண்ட்ஸே பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ரெயினர்ஸ் வந்துட்டு தேவைன்னா ஆஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்க்ரீனிங் வந்து நீங்கள் பார்க்யூ ப்ளஸ் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீ பார்ட்டிசிபேஷன் கொஸ்டினர், அதோடு சேர்த்து பார்க்யூ ப்ளஸ் கொஸ்டினரும் நீங்களே ட்ரெயினர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ பார்க்யூ ப்ளஸ் மாதிரி இன்னொன்று இருக்குது, இபார் மெடெக்ஸ் ப்ளஸ் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் எது கிரியேட் பண்ணாங்கன்னா, ரெடியூஸ் த பேரியர் ஃபார் அன் இண்டிவிஜுவல் டு பிகம் மோர் ஃபிசிக்கலி ஆக்டிவ். ஸோ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் வந்துட்டு ஒரு 1000 விஷயம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த டெஸ்ட் பண்ணுங்கள், இந்த டெஸ்ட் பண்ணுங்கன்னு. அந்த டெஸ்ட்டு அவ்வளோ இன்டெப்த்தாக போகிற வரைக்கும் நீங்கள் ஆக்டிவிட்டியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக
இந்த பார்க்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் வச்சுட்டு ஒரு பேரியர் குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஓகே, லைட்டாக இதெல்லாம் ஓகேனா நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ அட்லீஸ்ட் தே வில் பிகம் ஆக்டிவ். ஓகே, இதுதான் இந்த பார்க்யூ கொஸ்டினர். 4 பேஜ் இருக்கும். இன்னொன்றும் ஐ எம் நாட் கோயிங் டு கோ த்ரூ. நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பார்த்தாலே புரியும். சும்மா ஜென்ரல் ஹெல்த் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஹார்ட் கண்டிஷன் இருக்கா, பெயின் இருக்கா, அந்த மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எஸ் நோ தான் ஆன்சரு. நீங்கள் ஏதாவது ஒன்று எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரீட் பண்ணாலே தெரியும். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் இது எல்லாமே நோ கொடுத்துருந்தேன்னா நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று எஸ் கொடுத்துருந்தேன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், கம்ப்ளீட் பேஜ் 2 and 3. ஸோ பேஜ் 2 இது. ஸோ இன்னும் இன்டெப்த்தாக போகிறாங்க பார்க்யூ +ல. ஸோ இதில் ஏதாவது எஸ் நோ எல்லாத்தையும் பார்த்துட்டு டிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் பார்க்யூ +2ல 3rd பேஜில் ஏதாவது எஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே நோ கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சில ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 20 to 60 minutes, low to moderate activity, 3 to 5 days per week. As you progress, you should aim to accumulate 150 minutes of moderate intensity activity per week. ஸோ இது எல்லா நம்பர்ஸும் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா மெடிக்கல் கண்டிஷன். ஸோ அதுக்கு வந்து என்ன வாட் இஸ் த ப்ரோட்டோகால் அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஃபைனலாக சைன் பண்ணிவிட்டு யூ வில் டிசைட் வெதர் டு ஒர்க் அவுட் ஆர் நாட். ஓகே, ஸோ ஏற்கனவே கார்டியாக் ரீஹேப்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க ஹார்ட்டில். அந்த மாதிரி யாராவது பேஷண்ட்ஸ் உங்கள் கிளைண்ட்டாக வந்தோன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்கன்னு பார்த்தோன்னா, பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஒர்க்கிங் வித் கிளைண்ட்ஸ் வித் நோன் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், சிவிடினா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஷுட் யூஸ் அ மோர் இன்டெப்த் ஸ்க்ரீனிங் டூல். ஸோ பார்க்யூவை விட இன்டெப்த்தாக இன்னொரு ஸ்க்ரீனிங் டூல் யூஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இன்னொரு இன்டெப்த் ஸ்க்ரீனிங் டூல் என்னன்னு பார்த்தோன்னா ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் க்ரைட்டீரியா ஃப்ரம் இந்த அசோசியேஷன், அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் அண்ட் பல்மனரி ரீஹேப். இந்த ஸ்க்ரீனிங் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல, பட் இந்த ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே டிசீஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் கார்டியாக் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குனா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரீனிங் டூல் தேவை. அதுக்கு பேர் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ இது போக அடிஷ்னல் ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட், இன்ஃபார்ம்ட் கன்சென்ட், அசம்ஷன் ஆஃப் ரிஸ்க். ஸோ அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட் வந்து கிளைண்ட்டே ஒத்துக்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஹெல்த் ரிஸ்க் இருக்குது, நான் வந்து ஒத்துக்கிறேன் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஃபார்ம் கன்சென்ட் எப்படின்னா, கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லிடுவோம், இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் டிசீஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் அப்போ உங்களுக்கு வந்து மயக்கம் வரலாம், தலை சுற்றலாம், ஈவன் டெத்து கூட ஆகலாம். இதை வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து கன்சென்ட் கொடுங்க, நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தான் அதுதான் இன்ஃபார்ம் கன்சென்ட். ஸோ கிளைண்ட்டுக்கு நீங்கள் எல்லாமே சொல்லிடுறீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட டெத் கேன் ஹேப்பன். இது வந்து ஒரு லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளை சேஃப் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம் கன்சென்ட் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா பேசிக்கலி என்னென்னா, லீகலி வந்து நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இந்த ரிஸ்க்கை சொல்லிட்டீங்களா இல்லையா, அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது. எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு ரிஸ்க் இருக்குது, அது வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்துட்டு உங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ண ரெடினா ஓகே. ஆனால் நீங்கள் அதை சொல்லாமல் அவங்க வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கிளைண்ட் வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னே சொல்லலை, சொல்லியிருந்தா நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு கிளைண்ட் சொல்லிட்டாங்கன்னா கேஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவராக போயிடும். ஸோ யூ வில் ஹாவ் டு பே அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட்.
இந்தியாவில் இது பிரச்சனையே கிடையாது. பட் யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பட் சேஃப் ப்ரொசீஜர்னு பார்த்தோன்னா நம்ம ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணி வச்சுட்டு கிளைண்ட்ஸ் பார்க்குறது பெட்டர். ஜஸ்ட் பிகாஸ் இப்போ வந்து இந்தியாவில் பிரச்சனை இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டு சப்போஸ் சம்திங் ஹேப்பன்ஸ்னால் வந்துட்டு இஃப் எனி திங் லீகல் இஷ்யூ எனி திங் கம்ஸ் தென் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கும் நீங்கள் இதெல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுட்டேன்னா. ஓகே, ஸோ இது போக பார்த்தோன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்த் ஹிஸ்ட்ரி கொஸ்டினர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா பாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் ப்ரெசன்ட் ஆக்டிவிட்டி இன்ஃபர்மேஷன், என்ன மெடிசன் எடுக்கிறாங்க, என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க, ரீசெண்ட் அண்ட் கரண்ட் இல்னஸ், என்ன ஹெல்த் இல்னஸ்லாம் இருந்திருக்கு, சர்ஜரி அண்ட் இன்ஜுரி ஹிஸ்ட்ரி என்னெல்லாம் இருந்திருக்குன்னு ஒரு ஃபார்மு, அதே மாதிரி ஃபேமிலி மெடிக்கல் ஹெல்த் ஹிஸ்ட்ரி, லைஃப் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன், நியூட்ரிஷன், ஸ்லீப்பு, ஒர்க் அவுட், இது எல்லாத்துக்குமான ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஃபார்மில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒன்றொன்றுத்துக்குமே தனியாக ஃபார்ம் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது ஆன்லைனில். நீங்கள் எது தேவையோ நீங்கள் எடுத்து யூ கேன் சூஸ் இட். அதில் நீங்கள் எது தேவை ப்ளஸ் மைனஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு நாள்லாம் நான் சும்மா ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங் போட்டு ஆரம்பித்து ஒரு 22 பேஜுக்கு ஒரு ஃபைல் வச்சுருந்தேன். எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் வந்துட்டு அந்த ஃபார்மை கொடுத்து அது எல்லாத்தையும் கிளைண்ட்ஸ்லாம் அந்த ஃபார்ம் பார்த்த உடனே வந்து பாதி பேர் பயந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வி ஆர் நாட் யூஸ் டு இட். பட் நம்மளுக்கு எதுவும் தெரியாது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு டூ இட். பட் லேட்டர் ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ கீப்ட் சேஞ்சிங் இட். ஒரு அந்த 22 பேஜஸ் வந்து இட் பிகேம் 7 பேஜஸ். இப்போ வந்து ஒரு 2 பேஜ் தான் வச்சுருக்கிறேன். மேஜராக ஒரு 2 பேஜ் அவங்களுக்கு கிளியராக கன்சைஸாக புரிஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு ஐ வில் கண்டினியூ, ஐ வில் ஸ்டார்ட் த ஒர்க் அவுட். பட் பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே பண்ணனா உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து உங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஏன்னா எல்லாமே இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுங்கள். இருக்கிற எல்லா கொஸ்டினர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில்அப் பண்ணி கிளைண்ட்டிட்ட வாங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு யூ வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் மென்டல் மாடல்ஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, இந்த மாதிரி கிளைண்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி உங்கள்ட்ட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். எந்தெந்த இடத்துல கரெக்டான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ஃபார்மையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு காப்பி மாதிரி வச்சுட்டு ஒரு கிளைண்ட் வரும்போது அந்த என்டையர் ஃபைலை பிரிண்ட் பண்ணி அதை வந்து அப்படியே யூ ஜஸ்ட் டூ இட் ஃபார் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். அதுக்கப்புறம் யூ டிசைட் வாட் யூ வாண்ட் அண்ட் வாட் யூ டோன்ட் வாண்ட். அதே மாதிரி மெடிக்கல் கிளியரன்ஸ் இன்னொரு ஃபார்ம் வந்து டாக்டர் கொடுக்குறது. டாக்டர் வந்து அந்த மெடிக்கல் கிளியரன்ஸில் இந்த பர்சன் வந்து இந்த ரிஸ்க் இருக்குது, இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மையும் வந்து ஃபில்அப் பண்ணி ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சிடணும். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ். ஸோ இது வேணால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்ன ஆக்டிவிட்டி, என்ன விட்டமின் சாப்பிட்றாங்களா, கடைசியாக இப்போ டாக்டர் மீட் பண்ணாங்க, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, டயட்டில் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, வெஜ்ஜு சாப்பிடுவாங்களா நான்வெஜ் சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட இருக்கும். ஃபேட் ரொம்ப லோவாக சாப்பிட்றாங்களா, எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க, அலர்ஜி ஏதாவது இருக்கா, ஃபுட் அலர்ஜிஸ் ஏதாவது இருக்குதா, வீட்டில் யார் குக் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி சும்மா வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். இதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் யூ வில் கெட் அ கிளியர் பிக்சர். ஒரு கிளைண்ட்டோட என்டையர் டேயோட ஹவு தே ஃபீல் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி யூ ஷுட் கீப் மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு யுவர் ப்ரோக்ராம். அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஹேபிட்ஸ், ஆல்கஹால், காஃபி, டொபாக்கோ, ட்ரக்ஸு எதுனாலும், அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிக்கிறாங்களா அதுக்கான ஒரு கொஸ்டினர். ஓகே, ஆக்குபேஷன், என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கெடியூல் என்னது, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த ஆக்குபேஷன், ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே.
ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. இப்போது ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் வந்து 12 hours ஒர்க் பண்ணுறாங்க, 13 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டயட் பிளான் கொடுக்கும்போது 6 ஸ்மால் மீல்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து 2 large meals or 3 large mealஸே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தந்த டைம் அவங்க சாப்பிட்ருவாங்க. பட் they need to be available to their bosses at other times. சும்மா போயிட்டு 2 hours ஒன்ஸ் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னோன்னா அவங்களுக்கும் செட் ஆகாது அண்டு இட் won't be convenient for them. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டயட் பிளானுமே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. வெயிட் ஹிஸ்ட்ரி, அவங்க பாடி வெயிட் எவ்வளோ இருந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் இல்லது. கடைசியாக கோல்ஸ், என்ன கோல்ஸ் செட் பண்ணுறாங்க ஃபார் தேர் வெயிட், அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தோன்னா டாக்டர் கொடுக்குற மெடிக்கல் ரிலீஸ் ஃபார்ம். டாக்டர் வந்து இந்த டைப் ஆஃப் மெடிக்கேஷனில் இருக்கிறாங்க, அந்த மெடிசினோட எஃபெக்ட் இது, ஸோ அதனால் இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்தந்த இன்டென்சிட்டியில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே இது ட்ரெயினர் கொடுக்குறது, ஜிம்லேருந்து கொடுக்குறது. மெடிக்கல் ரிலீஸ் ஃபார்ம் நம்ம கொடுப்போம், மெடிக்கல் கிளியரன்ஸ் ஃபார்ம் அவங்க கொடுப்பாங்க. மெடிக்கல் ரிலீஸ் வந்து இவங்க பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த மெடிசன் எடுத்துருக்குறாங்க, அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ப்ளீஸ் ஐடென்டிஃபை எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டேன்னா யூ கேன் கண்டினியூ த ஒர்க். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா medications and other substances can alter the biochemistry of the body and may affect a client's ability to perform or respond to exercise. ஸோ மெடிக்கேஷன் ஒரு மெடிசனுமே வந்துட்டு பாடியில் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். லோ பிபி மெடிசன் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், ஹை பிபி இருக்கிற மெடிசன் வந்து அது வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே பார்த்தோன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் வந்து ஹார்ட் ரேட் எலிவேட் பண்ணிவிடும். ஓகே, அதை வந்துட்டு இந்த லோ பிபி மெடிசன் ஹை பிபி மெடிசன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஓகே, many substances or prescription drugs affect the heart's response to exercise. So any drug, any medicine எடுக்கிறீங்கனாலும் அது ஹார்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து மாற்றும். A particular response is usually dose dependent. ஸோ என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது என்ன டோஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். 100 mg டேப்லெட் பிபி டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் ரேட் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். 300 mg டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதை விட பெருசாக தான் இருக்கும். ஓகே, an important factor to consider is the dose related response in time, is the time when the medication is taken. So என்ன மெடிசன் எடுத்துக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறது ஒன்று, அதே நேரத்தில் எத்தனை மணிக்கு அந்த மெடிசன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த மெடிசனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஒர்க் அவுட்டை நீங்கள் எப்படி அலாட் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். மெடிசன் சாப்பிட்ட உடனே ஒர்க் அவுட் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கிளியரன்ஸ் எடுத்துக்கணும். சில மெடிசன் வந்து எடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. டயபெட்டிஸ்க்கான இந்த இன்சுலின் அதெல்லாம் பார்த்தோன்னா எடுத்து முடித்த உடனே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி டாக்டர் கிளியரன்ஸ் தேவை. ஒரு சில எக்ஸசைஸ் வந்து ஒரு சில ட்ரக் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு சில மெடிசன் வந்துட்டு அட்லீஸ்ட் 1 to 2 hours கேப் தேவை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து யூ வில் ஹாவ் டு கன்சல்ட் வித் த டாக்டர். மெடிசனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் டைமை வந்து பிளான் பண்ணணும். ஓகே, if you or the client are concerned about the effects of a medication and its impact on exercise, a medical clearance form can be utilized to seek clarification and recommendation. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, கிளைண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்குது, எக்ஸசைஸோட இம்பேக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டவுட் இருக்குது, எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், எப்போ மெடிசன் எடுக்கணும்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்டே நீங்கள் போய் கேட்டுட்டு யூ கேன் கன்ஃபார்ம் அண்ட் தென் டேக் கால்.
ஸோ மெடிசனில் பார்த்தோன்னா ப்ரைமரியாக வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ் ஹை பிபி மெடிசன் எடுக்கிறதுனால அது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதை அதோட இம்பேக்ட் வந்து எக்ஸசைஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி we are going to see. So hypertension or high BP is common and there are many medicines used for its treatment. ஸோ ஆன்டிஹைப்பர்டென்சிவ்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 மெத்தடாலஜியில் ஒர்க் ஆகும். ஒன்று நீங்கள் எடுக்கிற மெடிசன் டைரெக்டாக போய் ஹார்ட்டுக்கு போயிட்டு அந்த ஹார்ட்டோட ஃபோர்ஸை வந்து குறைச்சிரும். ஸோ பேசிக்காக பிளட் ப்ரெஷர்னு என்னது? எனிவன் வாட் இஸ் பிளட் ப்ரெஷர்? ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுங்க. பிளட் வந்து ஃப்ளோ வந்து ஒரு இடத்துல வந்து கம்ப்ரஸ் ஆகி ஃபாஸ்டா போகும். ஓகே. ஸோ இதான் வந்து இந்த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். மெயினாக ப்ரைமரிலி வந்து ஆர்டரிஸ் தான். ஏதோ சொன்னீங்க அது டிசால்வோ ஏதோ சொன்னீங்க. அது டிசால்வா? அது இது கம்ப்ரஸ் ஆகி வெளில போனா ஆர்டரேட்ல இருந்து வெளில போனா சொன்னீங்களே. ஆமா. டைஸ்டோல். சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். அந்த சிஸ்டோல் தான் மெயினா. சிஸ்டோல் வந்து அது ரீடிங். அது வந்துட்டு பிளட் ப்ரெஷர் கிடையாது. இட் இஸ் ரீடிங். பிளட் ப்ரெஷர்னு பார்த்தோன்னா என்னன்னா, இந்த ஆர்டரிஸ் வால் இருக்குல்ல, பிளட் வந்து ஹார்ட்லேருந்து பிளட் அனுப்புது ஹார்ட்டு. அது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இந்த வால் வழியாக போகுது, அந்த போகும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அந்த வாலில் வந்து கொடுக்கும். அந்த ப்ரெஷர் தான் வந்து பிளட் ப்ரெஷர். ஓகே. அந்த ப்ரெஷர் வந்துட்டு குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஒன்று, ஹார்ட்டோட எவ்வளோ ஃபோர்ஸாக வருது ஹார்ட்லேயே கொஞ்சம் குறைச்சிடலாம் இல்லையா? ஸோ டைரெக்டாக நீங்கள் கொடுக்குற மெடிசன் வந்து ஹார்ட்டை போய்ட்டு அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸாக அனுப்புதோ அது கொஞ்சம் குறைச்சிரும். ஸோ ஹார்ட் வந்து அதே ஹார்ட் பீட் இருக்கும், லைக் 60 பீட்ஸ் பர் மினிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஹார்ட் பீட்டும் நல்லா ஃபோர்ஸாக இருக்கிறது பதிலாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஓகே, லைட்டாக கொஞ்சோண்டு. ஸோ பிளட் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால ஒன்று பிளட் ப்ரெஷர் குறையும். ரெண்டாவது பார்த்தோன்னா பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகிடும். ஸோ ஹார்ட் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, அதே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் பிளட் வெசல்ஸ்க்கு நம்ம ஒரு மெடிசன் கொடுக்குறோம். மெடிசன் கொடுத்த உடனே பிளட் வெசல்ஸோட இவ்வளோ தின்னாக இருக்கிறது திக்காகிடும், நல்லா பெருசாக. ஸோ அதே ஃபோர்ஸில் பிளட் அனுப்புனா கூட பிளட் வந்து ஸ்மூத்தாக ஈஸியாக போயிடும். ஓகே, அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. பெரிஃபரல் பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிடும். மூணாவது பார்த்தோன்னா பிரெயினோட ஆக்டிவிட்டியே குறைச்சிரும். பிரெயினோட ஆக்டிவிட்டி குறைச்சுன்னா ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஓகே. ஸோ பிரெயினோட ஆக்டிவிட்டி வச்சு சிம்பத்தட்டிக் நர்வ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ஓவரால் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால வந்துட்டு பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே இது கேஸ் கிடையாது. பிரெயினோட ஆக்டிவிட்டி குறைச்சுன்னா ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி குறையணும்னு கிடையாது. பட் சம்டைம்ஸ் இட் டஸ் ஹேப்பன். மோஸ்ட் டைம்ஸ் இட் டஸ் ஹேப்பன். சப்போஸ் ஹார்ட்டில் எதுவும் டிசீஸ் இல்லைன்னா. அதே மாதிரி கிட்னிஸ் வந்து பார்த்தோன்னா ரெடியூசஸ் த பிளட் வால்யூம் பை எக்ஸ்க்ரீட்டிங் மோர் ஃப்ளூயிட். ஸோ நிறைய யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் கிட்னிக்கு மெடிசன் எடுத்தால் கூட நீங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்க முடியும். ஓகே. இந்த 4 சைட்ஸில் வந்து நீங்கள் அந்த பிபி டேப்லெட்ஸ் வந்து யூ கேன் யூஸ் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆர் டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுறது. ஓகே. இந்த சைட் இது 4 ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஷன்ஸ் இதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஓகே. The site that the medication acts on helps to determine its effect on the individual as well as the side effects. ஸோ எங்கே போயிட்டு அந்த மெடிசின் அஃபெக்ட் பண்ணும் போதோ அதுக்கேற்ற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். எல்லா மெடிசனுக்குமே சம் ஃபார்ம் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், மேஜர் ஆர் மைனர். சிலர்லாம் ரொம்ப மைனராக இருக்கும். டிபெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் எக்ஸசைஸ் அதுக்கேற்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து எந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து மெடிசன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பிளட் ப்ரெஷர் மெடிசன் அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா
இது எல்லாமே இருக்குது. பீட்டா பிளாக்கர்ஸ், ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டர்ஸ், ஆன்டிஹிஸ்டமைன்ஸ், ஆன்டிடிப்ரெசன்ஸ், கேஃபின், ப்ராங்கோடைலிட்டஸ், ஆல்கஹால், நிக்கோட்டின் தெரப்பி. இது ஒன்னொன்றுமே பார்த்தோன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து இது வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் மெடிசின். இது எடுத்தோன்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறையும், எக்ஸசைஸ் பண்ணுற ஹார்ட் ரேட் குறையும். ஓகே, அதே மாதிரி ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர்ஸ் இல்லைன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் எடுத்தோன்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து குறையும் இல்லைன்னா சேமாக இருக்கும். இந்த 2 ஆரோ லெஃப்ட் ரைட்னு இருந்துச்சுன்னா சேம்னு அர்த்தம், நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச். அதே மாதிரி எக்ஸசைஸ் ஹார்ட் ரேட் வந்து குறையும் இல்லைன்னா இட் வில் ஸ்டே த சேம், நோ சேஞ்ச். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த மெடிசின் அதுக்கேற்ற ஹார்ட் ரேட் ரெஸ்பான்ஸ், எக்ஸசைஸ் ஹார்ட் ரேட் ரெஸ்பான்ஸ், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இதெல்லாமே வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஒன்னொன்றையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க, அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்வாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த ஸ்போர்ட்லாம் ஸ்டெராய்டு எடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஃபிசிக்கலி சேலஞ்சிங்கான ஸ்போர்ட்லாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுப்பாங்க, இல்லீகல் ட்ரக்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட்டு ஆர்ச்சரி, கன் ஷூட்டிங் அவங்களெல்லாம் வந்து இல்லீகல் சப்ஸ்டன்சஸ் எடுப்பாங்களா? எனிபடி? அதெல்லாம் ஃபிசிக்கலி டிமாண்டிங் கிடையாது. கண்டிப்பா எடுப்பாங்க. ஆனா அதுக்கு தேவை இல்லைண்ணா, அதுக்கு மெடிசன் ஆக்சுவலா லைக் அந்த ஹார்ட் ரேட்டை காம் பண்றதுக்காக எடுப்பாங்க. ஆமா ஆமா. ஸோ அவங்க வந்து ஸ்டெராய்டு எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்போர்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு சில லீகல் அண்ட் இல்லீகல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த ஆர்ச்சரி, கன் ஷூட்டிங், இப்போ ஷூட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறதுக்குன்னு அங்கே பெர்ஃபார்மன்ஸ்லாம் எடுக்க போகிறது இல்லை. அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்களோட ஹார்ட் ரேட் வந்துட்டு நார்மலில் வந்து 60 பீட்ஸ் பெர் மினிட், சரியா? அது வந்துட்டு நார்மலாக ஓகே. ஆனால் இப்போ ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கை நடுங்காமல் நிற்கணும், சரியா? ஸோ நர்வஸ் சிஸ்டமை வந்துட்டு அதோட ஆக்டிவிட்டி, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டி வந்து குறைக்கணும், ஹார்ட் ரேட்டோட எஃபெக்டை வந்து குறைக்கணும். ஏன்னா ஹார்ட் ரேட் ஹையாக இருக்குன்னா உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்க்க ஆரம்பிச்சிச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் சிஎன்எஸ் சிஸ்டமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலே கை நடுங்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையுமே குறைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா அவங்க எடுக்கிற பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சர்ஸ் பார்த்தோன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் ஒன்று ரொம்ப காமனாக. ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் எடுத்தோன்னா என்ன ஆகும்னா ஹார்ட் ரேட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ரெகுலராக பீட்டா பிளாக்கர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ நார்மலாக இப்போ உங்கள் ஹார்ட் ரேட் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, செக் பண்ணி பார்த்தோன்னா 60 பீட்ஸ் பெர் மினிட் இருக்கும். ஆனால் அந்த கன் ஷூட்டிங் அண்ட் ஆர்ச்சரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து 35, 40 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப காமாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகேயா? ஸோ இதனாலேயே சொல்லுங்க யாரு? நான் மனோஜ்னா. இப்போ அவ்வளோ கம்மியா இருந்தாலுமே அந்த ரிஸ்க் இருக்குல்லண்ணா? கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு, எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. இப்போ வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சர்ஸ் நம்ம இப்போ ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி எடுக்கிறோன்னா அதுல இருக்கிற ரிஸ்க் என்னது? டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக எடுத்தோம்னா அதுக்குன்னு சில ரிஸ்க் இருக்கு. மேல் இன்ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அக்ரெஷனுக்கான சான்ஸ் இருக்கு, ஹேர் ஃபால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ். அதே மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இது வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து இவங்க எடுக்கிறது இல்லை, சாரி, நீங்கள் இந்த ஆர்ச்சரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலாக உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு ஒரு ஹார்ட் ரேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், கண்டிப்பாக ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா. ஆனால் இவங்க வந்து ஹெல்த்தியான ஹார்ட் இருக்கிறவங்களே வந்துட்டு பீட்டா பிளாக்கர்ஸ் எடுப்பாங்க. ஓகே, டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் சம் சைடு எஃபெக்ட் லாங் டேர்ம் யூஸில். ஓகே, ஸோ இதனால தான் வந்துட்டு இப்போ வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியில் எல்லா ஸ்போர்ட்டுக்குமே வந்துட்டு பீட்டா பிளாக்கர்ஸ் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி கன் ஷூட்டிங், ஆர்ச்சரி இந்த மாதிரி ஸ்போர்ட்டில் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் பேண்டு. ஓகேயா? இப்போ உங்களுக்கு
இது அண்ணா ஆ இப்போ இவ்ளோ கம்மியா ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும்போது ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்காதாண்ணா? இப்ப நார்மலா இருக்கிறத விட ரொம்ப ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க ஓகே. வந்துட்டு பார்த்தோன்னா ஆவரேஜா என்ன இப்போ ஒரு ஒலிம்பிக்ஸ் போற ஒரு ஷூட்டிங் ரிலேட்டட் ஸ்போர்ட்டா இருந்தனா அவங்கலாம் வந்துட்டு ஆவரேஜ் ஏஜ் வந்து 24ல இருந்து ஒரு 35க்குள்ள இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரஃபா. இந்த ஆர்ச்சரி அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாமே. ஏன்னா அந்த 35 வரைக்கும் வந்து அந்த விஷன்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லைக் ரொம்ப நடுக்கம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இவங்களுக்கு இதை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி மெடிசின் எடுத்து அந்த கை ஷேக் ஆகுறது, ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறது, ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கிறது, நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டியை குறைச்சி வச்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஏஜ் ரிலேட்டட் தான். ஓல்டர் ஆக ஆக கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் யங்காக இருக்கிறனால அதே நேரத்தில் இந்த இந்த ஆர்ச்சரி ஆர் இதில் இருக்கிறவங்க அந்த அட்லீஸ்ட் பீக் ஆஃப் தர் கரியரில் கொஞ்சம் நல்லா கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டியும் பண்ணி வச்சுப்பாங்க. லைட்டாக ஜாகிங், வாக்கிங் அந்த மாதிரி, ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஹார்ட் ரேட் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லா வச்சுப்பாங்க. இதை எடுக்கிறனால ரொம்ப காமாக இருப்பாங்க அந்த ஸ்டேஜில் வென் தே ஆர் பெர்ஃபார்மிங். ஓகே. ஸோ இப்போ வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் ரொம்ப காமன். ஸோ இப்போ வந்து அதுக்கு பதிலாக வேறு புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேயா. ஸோ ஆஸ் ஐ செட் என்னது, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி படி இந்த மாதிரி ஆர்ச்சரி அண்ட் ஷூட்டிங் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு பீட்டா பிளாக்கர்ஸ் ஆர் பேண்ட். ஆனால் இதுக்கும் வந்துட்டு டியூஇ இருக்குது. டியூஆ தெரப்பியூட்டிக் எக்ஸம்ஷன் யூஸ் எக்ஸம்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. அங்கே எப்படின்னா எனக்கு ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து மெடிக்கல் கிளியரன்ஸ் டாக்டர் வந்து ஓகே சொல்லியிருக்கணும். அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எப்போத்துலேருந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃபைலே வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி. நிஜமாவே பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிபி டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெடிசன் நம்ம பார்க்க போகிறது பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் பிளாக் தி ரிசெப்டர்ஸ் அண்ட் லிமிட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி. ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸைட் ஆகிற நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு ஆப்போசிட் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அது வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன பண்ணோம்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டி வந்து குறைச்சிரும். ஓகே. ஸோ எப்படி குறைக்குதுன்னு பார்த்தா தி பிளாக் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேட்டகாலமைன்ஸ். கேட்டகாலமைன்ஸ்லாம் வந்துட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்ரினல் கிளாண்ட்ஸ்லேருந்து வரும். அது வந்து they reduce the resting heart rate and maximal heart rate. This reduction in heart rate requires modifying the method used for determining exercise heart rate. ஸோ இப்போ மெடிசன் இப்போ நார்மலாக பார்த்தோன்னா இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ரேட் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. சரியா. ஸோ எப்படின்னா ரஃபாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸசைஸ் கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் ரிலேட்டட் சாப்டர்ஸ் வரும்போது நிறைய ஃபார்முலாஸ் வரும். ஸோ ஒரு சிம்பிள் ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோன்னா மேக்ஸிமல் ஹார்ட் ரேட்டுக்கு ஃபார்முலா 220 மைனஸ் ஏஜ். ஓகே. 220 மைனஸ் ஏஜ். ஸோ இப்போ உங்கள் ஏஜ் 30னா 220 மைனஸ் 30 விச் இஸ் 190 தான் வந்து உங்கள்ட்ட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டாக இருக்கணும். ஸோ அந்த 190ல் வந்து நீங்கள் ஒரு 50%, நான் 50% ஹார்ட் ரேட் ஆஃப் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்னா 190ல் 50% கேல்குலேட் பண்ணி அங்கே தான் நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு ஒர்க் அவுட் கொடுப்பீங்க. ஓகே. 220 மைனஸ் ஏஜ் கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் நீங்கள் யூ கேன் டூ அந்த மாதிரி ஒரு ரஃப் கேல்குலேஷன். இதெல்லாம் எக்ஸாக்ட் கிடையாது. ஸோ 220 மைனஸ் 30ல் 190 வந்துடுது. ஸோ 190 தான் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அலௌடு. அதில் நீங்கள் ஒரு 50% நீங்கள் செலக்ட் பண்ணால் 190ல் 50 என்னது 95ஆ? ஸோ 95 பீட்ஸ் பெர் மினிட்ல தான் நீங்கள் வந்து ஹார்ட் ரேட் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால்
பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா மெடிசனே வந்து எஃபெக்ட் குறைச்சிரும். சரியா? ஸோ அதனால பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம அந்த ஃபார்முலா பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலி ஃபார் சம்மன் யூஸிங் பீட்டா பிளாக்கர்ஸ், நம்ம வந்துட்டு டார்கெட் ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் கொடுக்க மாட்டோம். இன்ஸ்டெட் அவங்களுக்கு வந்து ஆர்பிஇன்னு சொல்லிட்டு இருக்குது, ரேட்டிங் ஆஃப் பர்சீவ்ட் எக்ஸர்ஷன். அது என்னன்னா ஒரு ஸ்கேல் ஆஃப் 1 to 10 நம்ம வச்சு அந்த ஸ்கேலில் ஒரு கிளைண்ட்டை கேட்போம். இப்போ வந்து நீங்கள் நடக்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன ஒரு 1 to 10ல் நீங்கள் ரேங்க் கொடுக்கணும்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நம்ம கிளைண்ட்டே கேட்போம். கிளைண்ட் வந்து இது வந்து ஒரு 4 மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே 4ல் இருக்கா, இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி ஏற்றி 5 வர வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். 1 to 10ல் அவங்க 0 to 10ல் நம்ம அவங்களே ஒரு ரேங்க் கொடுக்க சொல்லுவோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. 7 மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுனா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைக்க சொல்லிடுவோம். ஓகே, அதுதான் வந்து ரேட்டிங் ஆஃப் பர்சீவ்ட் எக்ஸர்ஷன். இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் டூலு. ஏன்னா இது வந்து நம்ம கிளைண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்பி நம்ம செலக்ட் பண்ணுறது. ஆனால் இதுலேயும் சில ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது. மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கிளைண்ட்டுக்கு தெரியாது. கிளைண்ட் சொல்கிற 5 வந்து ஆக்சுவலாக வந்துட்டு 7ஆக இருக்கலாம். ஒரு செம்ம மோட்டிவேட்டட் கிளைண்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஆக்சுவலாகவே 7 மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் அவங்க சொல்லும் போது உங்ககிட்ட 5ன்னு சொல்லுவாங்க. இல்லைனா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னே ஆஸ் கோச் வந்து உங்களை கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, 5 மாதிரி தான் இருக்குது, 4 மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூ ஷுட் டேக் தட் கன்சிடரேஷன். அவங்க சொல்கிறது எப்போவுமே உண்மையாக இருக்காது, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. சரியா? அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா டாக் டெஸ்ட் ஒன்று இருக்குது. டாக் டெஸ்ட் என்னன்னா, அவங்க நடந்து வாக் பண்ணுறாங்க, ஜாக் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் இன் அ சேஃப் கைண்ட் ஆஃப் அ மோட். நீங்கள் கேள்வி கேட்கும்போது பயங்கர மூச்சு வாங்குது, அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து அந்த டார்கெட் ஹார்ட் ரேட் அவங்க எக்ஸ்பெக்டட் ஹார்ட் ரேட்டோட கொஞ்சம் அதிகமாக போகிறாங்க, அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் இன்டென்சிட்டியை குறைக்க சொல்லணும். ஓகே. ஸோ இன்னொரு பிளட் ப்ரெஷர் மெடிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆர்ட்ரிஸ், வெயின்ஸு, அதிலெல்லாம் வந்துட்டு அந்த கால்சியம் ரிசெப்டர்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் போய் கால்சியம் உட்காரும். ஸோ அந்த கால்சியம் உள்ளே உட்காந்துச்சுன்னா தட் டிஷ்யூ வில் கான்ட்ராக்ட். சரியா? கான்ட்ராக்ட் ஆகி சின்னதாகும். ஸோ இப்போ கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் எடுத்தோன்னா அந்த அந்த சேனல், அந்த ரிசெப்டர் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையுமே போய் பிளாக் பண்ணிடும் இந்த ட்ரக்கு. இதை பிளாக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா கால்சியம் வந்து உள்ளே போய் உட்காராது. உள்ளே போய் உட்காராததுனால அது வந்து ஷார்டன் ஆகாது. ஸோ இன்ஸ்டெட் இட் வில் பிகம் எக்ஸ்பேண்டட். ஸோ டைலேட் ஆகிடும். ஸோ டைலேட் ஆகிடுச்சுன்னா பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இந்த பிளட் வெசல் இருக்குது, அது வந்து ஷார்டன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரிக்ஷன், எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது பேர் டைலேஷன், இல்லைன்னா டைலேட் அப்படின்வாங்க. இந்த இருக்குது பாருங்கள், வேசோ டைலேஷன், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்னு சொன்னாங்க. வேசோனா வெசல்ஸ்க்கு ரிலேட்டடாக மட்டும், பிளட் வெசல்ஸ் வந்து ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், அது ரெண்டுத்துக்கும் மட்டும் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா அது வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. டைலேட் ஆகி பெருசாகுதுன்னா வேசோ டைலேஷன் சொல்லுவாங்க. ஓகே. These agents are also used for angina and heart dysrhythmiasis. ஸோ ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க. There are several types of calcium channel blockers in the market. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ACE inhibitorsனு சொல்லிட்டு angiotensin converting enzyme ACE inhibitors. இது வந்து பார்த்தோன்னா கிட்னியில் போயிட்டு அந்த ACE inhibitors வந்து they block an enzyme. Okay. This action prevents the formation of potent hormone angiotensin 2. ஸோ இந்த angiotensin 2ன்னு இருக்கிற என்சைமை வந்துட்டு கிட்னிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த angiotensin 2 என்சைம் என்ன பண்ணோம்னா அது வந்து பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஃபார்மேஷனே வந்துட்டு இது ஸ்டாப் பண்ணிடும், இது கிட்னிக்கு போயிட்டு இந்த ட்ரக்கு. இஃப் தி என்சைம் இஸ் பிளாக்ட் த பிளட் வெசல்ஸ் டைலேட் அண்ட் பிளட் ப்ரெஷர் டிக்ரீசஸ். ACE inhibitors should not affect heart rate but will cause a decrease in blood pressure.
ஸோ ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டை பெருசாக எஃபெக்ட் பண்ணாது, ஆனால் பிபியை வந்து குறைச்சிரும். ஓகே, angiotensin 2 receptor antagonists are a new class of antihypertensive agents. These drugs are selective for angiotensin 2 receptors. They are well tolerated and do not adversely affect blood lipid profile and cause rebound hypertension after discontinuation. ஸோ இந்த ட்ரக் பார்த்தோன்னா கொஞ்சம் ரீசெண்டான ட்ரக்கு. இதுவும் வந்துட்டு அந்த கிட்னியில் இருக்கிற ஆஞ்சியோடென்சின் 2 ரெசெப்டர்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணுது. ஓகே, இது ஆனால் இதுக்கு பார்த்தோன்னா இந்த ரீபவுண்ட் ஹைப்பர்ட்ரோஃபி வந்து இதில் ரீபவுண்ட் ஹைப்பர் டென்ஷன் வந்து கிடையாது. ரீபவுண்ட் ஹைப்பர் டென்ஷன்னா மெடிசன் விட்டதுக்கப்புறம் திருப்பி ஹைப்பர் டென்ஷன் ஏறும். ஸோ இதில் வந்துட்டு ரீபவுண்ட் ஹைப்பர் டென்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டயூரிட்டிக்ஸ். டயூரிட்டிக்ஸ் பார்த்தோன்னா increase the excretion of water and electrolytes through the kidney. ஸோ பாடியில் இருக்கிற வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிட்னி வழியாக வெளியே தள்ளிவிடும் டயூரிட்டிக்ஸு. சரியா? தே ஆர் யூஸ்வலி ப்ரிஸ்கிரைப் ஃபார் ஹை பிளட் ப்ரெஷர் ஆர் வென் அ பர்சன் இஸ் அக்யூமுலேட்டிங் டூ மச் ஃப்ளூயிட். பாடியில் நிறையா ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகுது, பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா டயூரிட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி தே ஹேவ் நோ ப்ரைமரி எஃபெக்ட் ஆன் த ஹார்ட். ஹார்ட்டில் வந்து பெருசாக ஒரு எஃபெக்டே இருக்காது. பிளட் ப்ரெஷர் மட்டும் குறையும், ஆனால் ஹார்ட் ரேட் வந்து எஃபெக்ட் ஆகாது. They can cause water electrolyte imbalance which may cause dangerous cardiac arrhythmias. ஸோ arrhythmiasனா என்னென்னா ஹார்ட்டோட ரிதமே வந்து கொஞ்சம் மாறிடும் டேஞ்சரஸ் லெவல்ஸ்க்கு. ஓகே, since diuretics can compromise hydration and decrease blood volume, they may predispose an exerciser to dehydration. ஸோ டயட்டிக்ஸ் வந்து பிளட்டில் இருக்கிற பாடியில் இருக்கிற வாட்டர், பிளட்டில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுனால டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ சம் கிளைண்ட்ஸ் வந்து பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக டயட்டிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து வாட்டர் இன்டேக் வந்து பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அடிக்குவேட் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் பெட்டர். டயட்டிக்ஸ் பார்த்தோன்னா சின்ஸ் அந்த பாடியில் இருக்கிற வாட்டர் எடுக்கிறதுக்குனால நிறைய பாடி பில்டர்ஸ் அண்ட் ரெக்ரியேஷனல் பாடி பில்டர்ஸ் பார்த்தோன்னா டயட்டிக்ஸ் வந்து லாஸ்ட் 2 or 3 days எடுப்பாங்க. ஸோ டயட்டிக்ஸ் எடுத்தோன்னா என்ன ஆகும்னா பாடியில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா எல்லாமே என்னன்னா நிறையா குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பாடியிலேருந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த லாஸ்ட் 2-3 days எடுக்கும்போது பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸில் வச்சு சோடியம் ஆல்சோ வெளியே வந்துடும், வாட்டரும் வெளியே வரனால நல்லா அந்த கட்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளாக இருக்கும், நர்வ்ஸ், வெயின்ஸ் எல்லாம் பயங்கரமாக தெரியும். ஸோ பாடி பில்டர்ஸ் வந்து இது லாஸ்ட் 2 or 3 days கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் டேஞ்சரஸ் லெவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ், டெத்து கூட ஆகும். இன்ஃபேக்ட் டியூரிங் பாடி பில்டிங் காம்படிஷன் சேஃபாக பண்ணலன்னா டீஹைட்ரேட் ஆகி தான் ஆகணும் ஃபார் த காம்படிஷன். பட் எவ்வளோ டீஹைட்ரேட் ஆகுறீங்க அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூஆர், எவ்வளோ இன்டென்ஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெஃபிசிட்டில் இருக்கிறீங்க, என்ன மாதிரி மெடிசன் எடுத்துருக்கிறீங்க. சில பேர் ட்ரக்ஸும் எடுப்பாங்க. டயூரிட்டிக்ஸ் போக சில பேர் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ட்ரக்ஸும் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் லெவல்ஸ்க்கு குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ராங்கோடைலேட்டர்ஸ். ப்ராங்கோடைலேட்டர்ஸ்னு என்னென்னா ஆஸ்துமா மெடிசின் எடுப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஏர்வே ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஓகே, ப்ராங்கோடைலேட்டர்ஸ் வந்து அதை நீங்கள் எடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ள கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி சின்னதாக இருக்கிற ஏர்வே வந்து பார்த்தோன்னா நல்லா பெருசாகிடும். ஓகே, bronchodilators open the air passage in the lungs, allowing better air exchange. The primary action is to stimulate the sympathetic nervous system. Bronchodilators increase exercise capacity in persons limited by bronchodilators constriction. So ஆஸ்மா மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கும். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக நடக்காது. ஆனால் ப்ராங்கோடைலேட்டர்ஸ் எடுத்த உடனே பார்த்தோன்னா அந்த கன்ஸ்ட்ரிக்டான இந்த ப்ராங்கியோல்ஸ், ப்ராங்கைன்னா உள்ள லங்ஸில் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்கான கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கோல்டு மெடிசன்.
ஸோ நார்மலாக இந்த கோல்டு மெடிசன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட it can be used to reduce the blood pressure. Okay. Sympathomimetic drugs are compounds that mimic the activity of sympathetic nervous system. So sympathetic nervous system ஓட activity சேமா காப்பி பண்றது வந்து இந்த drugs, sympathomimetic. They are found in medications that treat allergic rhinitis, nasal congestion, asthma எல்லாமே. ஸோ இதுக்கான மெடிசின் வந்து இந்த கோல்ட் மெடிகேஷன் சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸில் இருக்குது. ஸோ டீகன்ஜஷன்ஸ் அண்ட் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ். ஸோ இது ரெண்டுமே எடுத்தோம்னா யூ கேன் இம்ப்ரூவ் தட். ஸோ அது இம்ப்ரூவ் பண்ணனா எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டீகன்ஜஷன்ஸ் பார்த்தோன்னா தே ஆக்ட் டைரக்ட்லி ஆன் த blood vessels to stimulate vasoconstriction. So decongestions என்ன பண்ணுது? They act on the blood vessels to stimulate vasoconstriction. So vasoconstriction is stimulate பண்ணுது. In the upper airway, this constriction reduces the volume of the swollen tissue. So upper airway ல பார்த்தனா இன்னர் வால்ல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுது. சரியா? ஸோ நல்லா ஸ்வோலனாக இருக்கிற ரீஜன் எல்லாமே கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி உள்ள இழுத்துக்குது. ஸோ ஏர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வரைஞ்சி காய்ச்சா பெட்டராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஏர்வே நல்லா இங்கே திக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் ரீஜன் வந்து இந்த ஃபுல் ரீஜன் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகணும். ஸோ நார்மலாக அப்படின்னா நம்ம வேசோ டைலேஷன் சொல்லும் போது இந்த ஹோல் பைப் வந்துட்டு பெருசாகிறது தான் வேசோ டைலேஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்றது என்னன்னா, இந்த இன்னர் லேயர் இருக்கு பாருங்க, இன்னர் லேயருக்கும் அவுட்டர் லேயருக்கும் நடுவில் இருக்கு இந்த கேப் வந்து ஷார்ட் ஆகி கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி, ஸோ இங்க இருந்த இன்னர் லேயர் வந்து ஷார்ட் ஆகி இப்படி ஆயிடுது. ஸோ அதை தான் வந்து இங்கே வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியணும், அதனால தான் நான் சொன்னேன் நான். சரியா? ஸோ உள்ள இருக்கிற இன்னர் வால் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி அவுட்டர் வால் கிட்ட வந்துடுது. ஸோ அப்போ கேப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுது, அதனால மோர் ஏர் கேன் பாஸ் இன் அண்ட் அவுட். ஓகே. ஆன்டிஹிஸ்டமைன்ஸ், they block histamine receptors, do not have a direct effect on the heart rate or blood pressure, produce a drying effect in the upper airway. So upper airway வந்து dryயான effect இருக்கும் and may cause drowsiness. Most cold medications are a combination of decongestants and antihistamines and may have combined effects. So cold medicine மோஸ்டாகவே பார்த்தோன்னா decongestant-உம் antihistamines-உம் combine ஆனது தான் மோஸ்ட்டாக இருக்கும். However, they are normally taken in low doses and have minimal effect on exercise. So exercise la pathna very minimal effect than they have. Okay. So in the chapter mudinjiruchu. So next 15 minutes 11 o'clock we'll start the next chapter. Okay. Any questions idu varaikkum? அண்ணா எனக்கு ஒரு क्वेश्चन. கௌஷிக், நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்போ பேசும்போது இப்போ ஒரு கிளையண்ட்டை பார்க்கறதுக்கு கிளையண்ட்டை வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் போய் மெடிக்கல் வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டு அது பண்ணணும்னு. சம்டைம்ஸ் வந்து நம்ம அவங்க கிளையண்ட் கிட்டே நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும்லண்ணா, இது மாதிரி நம்ம அவங்க டாக்டர் கிட்டே வந்து டைரக்டா பேசுறதுக்கு கிளையண்ட் பெர்மிஷன் வாங்கணும்ல. ஸோ அது வாங்கும் போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பேசிடுவோம் அவங்க கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் டவுட் வரும்போது டாக்டர் கிட்ட போய் பேசணும்னா ஒரு வாட்டியும் கிளைண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, இல்லாட்டி ஒரு வாட்டி வாங்கினா போதுமா? என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி பெர்மிஷன் வாங்கணுமா, இல்லைன்னா ஒரே வாட்டி வாங்கினா போதுமான்னு கேக்குறீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பேசும்போது நம்ம பெர்மிஷன் வாங்குவோம்.
it depends on the severity of the patient and how much they are improving and progressing. ஸோ சப்போஸ் ஒரு கிளைண்ட் வந்து நீங்கள் ஒரு டாக்டர் வந்து ஒரு ப்ரோட்டோகால் கொடுக்குறாங்க, ஒரு நீங்கள் 50%ல நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 months நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? திருப்பி வி ஹாவ் டு கோ டாக் டு த டாக்டர். ஓகே, ஆனால் அதே நேரத்தில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் போது கூட இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் த டாக்டர் இன் செக். லைக் ஒரு ரெகுலர் அப்டேட் கிடைச்சிருச்சுன்னா ஒன்று கிளைண்ட் மைண்ட் செட்டில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகிடும். ஓகே, நம்ம டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் அவங்க ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறாங்க, அதுவே வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். ஓகே, அந்த ஆஸ்பெக்டில் வந்துட்டு டெஃபினெட்லி அசோசியேட்டிங் வித் டாக்டர் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஓகே. எனிதிங் எல்ஸ்? சரி, ஓகே ஓகே. 10:50 ஆயிடுச்சு. வில் ஸ்டார்ட் அட் 11:10. ஓகே, 11:10க்கு வில் கம் பேக். ஓகே, ஹலோ. ஓகேண்ணா. சரி, ஓகே.